வணக்கம் மாணவர்களே. நீட் தொடர்பாக நேற்றுக்கு இரவு ஒரு 10 மணி ஆப்பில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அவங்களுடைய வெப்சைட்டில் ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 பிடிஎஃப்னு நினைக்கிறேன். அதில் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் அண்டு கேன்சல்டு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி 2 இது போட்டிருக்காங்க. இது தொடர்பாக இன்றைக்கி பத்திரிகையில் கூட ஆங்கில பத்திரிகைலாம் செய்தி வந்திருக்கு. அதாவது கேன்சல்டு கேண்டிடேட் அப்படின்னா ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டு, அதாவது குறிப்பாக அதில் இந்த என்ஆர்ஐ மாணவர்கள், அதே மாதிரி இந்த வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வந்து தமிழ்நாட்டில் வசிக்கிறதா ஃபோர்ஜரி சர்டிஃபிகேட்டு, டொமைசைல் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் தாசில்தார்கிட்ட ஃபேக்காக வாங்கி அப்லோட் பண்ணுறது. இதுக்கு பேர் தான் வந்து ஃபோர்ஜரி சர்டிஃபிகேட்னு பேர். அதில் வந்து அதுக்கு பேர் கேன்சல்டு கேண்டிடேட். அந்த கேன்சல்டு கேண்டிடேட்டை வந்து அவங்களால இனிமேல் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிற அது ஒரு லிஸ்ட்டும், 20 மாணவர்களை வந்து அந்த மாதிரி டீபார் பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க. இவங்க குறிப்பாக வந்து என்ஆர்ஐ சர்டிஃபிகேட், அதாவது சவுதி அரேபியா, அபுதாபி, துபாய் அங்கெல்லாம் வாழ்ந்தோம், ரெசிடெண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபேக் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணி நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கிறத இந்த செய்தியை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி வெளி மாநிலத்தில் உள்ளவங்க தமிழ்நாட்டில் வசிக்கிறது மாதிரி தாசில்தார்ட்டோட சர்டிஃபிகேட் வாங்கி, ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்கி அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், இவங்களெல்லாம் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து ரிஜெக்டே பண்ணுது, அதாவது கேன்சலே பண்ணுது. அது கேன்சல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க மீது லீகல் ஆக்ஷன், சட்டப்பூர்வமாக கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் இது பண்ணியிருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களை வந்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நீட் தேர்வில் பங்கு கொள்ளாதபடியும் டீபார் பண்ணியிருக்காங்க, தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இந்த செய்தியில். சரி, அதுக்கடுத்து இப்போ இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு வந்து நீட்டு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த நீட்டோட அட்மிட் கார்டு, மார்க் எல்லாத்தையும் வந்து கேண்டிடேட்டே ஏற்றணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து அந்தந்த காலேஜஸில் போய் இந்த மாதிரி ஃபேக் சர்டிஃபிகேட்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க டீபார் பண்ணி அதனால் வழக்கு தொடரப்பட்டு இன்ன வரைக்குமே அந்த கேசஸ்லாம் நிலுவை இருக்குது. அதனால தான் வந்து இந்த முறை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இன்ன வரைக்கும் அதனால தான் டிலே ஆனது. மற்ற மாநிலங்கள், அண்டை மாநிலங்கள்லாம் கர்நாடகாலாம் ரிலீஸ் பண்ணல, தெலுங்கானாலாம் ரிலீஸ் பண்ணல, தமிழ்நாடு ஏன் டிலேனா இது முன்னாடியே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது, 85% இடஒதுக்கீடு வந்து தவறான கேண்டிடேட் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 tiers ஆஃப் ஸ்க்ரூட்டனைசிங், அதாவது 4 நிலையில் அதை வந்து ஒவ்வொன்றையும் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. முதல் நிலையில் வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு டயர் 1 அந்த முதல் நிலையில் செக் பண்ணிவிட்டு, டயர் 2ல் 2வது நிலைமையில் வந்து ரெட் கேண்டிடேட், அதாவது ஆபாயம், டேஞ்சரஸ், ஏதாவது இந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்டு அந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணியிருக்காங்களே செகண்ட் இதை அவங்க கண்டுபிடிக்கிறது. டயர் 3 அஃபீஷியல் லெவல், அதிகாரிகள் லெவலில் அந்த ரெட் லெவலில் உள்ளவங்க வந்து உண்மையாகவே வந்து அந்த மாதிரி டேஞ்சரஸ் பீப்புள் வந்து சர்டிஃபிகேட்டு வந்து வெரிஃபை பண்ணி இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணுறது டயர் 3 லெவலில். டயர் 4 வந்து அதை ஊர்ஜிதப்படுத்துதல், ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 நிலையில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிஷனோட அந்த அறிவிப்பு வந்து அந்த பத்திரிகை செய்தி குறிப்பு வந்து சொல்லியிருக்கு. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்கது. ஏன் அப்படின்னா, ஒரு தவறான கேண்டிடேட் வந்து பொய்யான சான்றிதழ் கொடுத்து ஒரு சீட் வாங்கிட்டு அப்படின்னா ஒரு தகுதியான ஒரு கேண்டிடேட்டு தன்னுடைய வாய்ப்பை இழக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பல மாணவர்களும் சரி, நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து தூங்குதா அப்படின்னு. ஆனால் டிலேடுங்கிறது சரியானது தான். அவங்க வந்து இது ஆரம்பத்திலேயே வந்து இதை தடுக்கிறது. அந்த செய்தி குறிப்பில் கீழே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு வந்து இந்த மாதிரி லேட்டாக பண்ணதுனால இன்ன வரைக்குமே அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்குது, அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு இப்போயே நாங்கள் வந்து அதற்கான முயற்சிகளை செய்கிறோம் அப்படிங்கிறதையும் இவங்க அந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஒரு 10 பிடிஎஃப் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒன்று வந்து கேன்சல்டு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. இந்த கேன்சலில் தான் 20 கேண்டிடேட் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு என்ன இது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து லேகிங், அதாவது சில டாக்குமெண்ட்ஸ், இப்போ வந்து அரசு பள்ளியில் படிச்சிருப்பார், அவர் வந்து கண்டிப்பாக 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அந்த அரசு பள்ளியில் படித்ததுக்கான சான்றிதழ் வந்து சப்மிட் பண்ணாமல் இருந்திருப்பார். சமயத்தில் செக்ஸு மேல் ஃபீமேல் அப்படிங்கிறத மாற்றி போட்டிருப்பார், நேட்டிவிட்டி வந்து ஃபில் பண்ணாமல் இருப்பார். அந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸு லேகிங் இல்லாததுனால அவங்களுடைய இது வந்து வித்துகள்னு தான் சொல்லணும், அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கேண்டிடேட்டு அவங்களுடைய நம்பர் வந்து அந்த லிஸ்ட்டில் பேரோ நம்பரோ அதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 18ஆம் தேதிக்குள்ளே, ஜூலை 18ஆம் தேதிக்குள்ளே அதை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க முடியுது.
இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஜூலை 18. அதாவது இப்போ நீங்கள் வந்து நீட்டுக்கு அப்ளை பண்ணையில் அந்த லாஸ்ட் டேட்டு எக்ஸ்ட்ரா 25 வரைக்குமே, ஜூன் 25 வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணையில் உங்கள்கிட்ட அந்த டாக்குமெண்ட் இருக்காது. அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ உங்கள் கையில் டாக்குமெண்ட் இருக்கும். அப்போ இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த இதுதான் வந்து இப்போ இந்த ஜூலை 18. ஸோ அதனால் அந்த பிடிஎஃப் 10 பிடிஎஃப்பில் நீங்கள் அந்த லிங்க்கை உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் பேர் அந்த மாதிரி எந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற, இப்போ என்ஆர்ஐயோ அல்லது வந்து தமிழ் மீடியத்தில் படித்ததோ அல்லது எம்பி ரிசர்வேஷன் கோட்டாவோ அல்லது இந்த மாதிரி என்னது லேக்கிங்கில் பின்னாடி இருக்கீங்க அப்படின்னா அந்த இதை ஓப்பன் பண்ணி லிங்க் ஓப்பன் பண்ணி அதை தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் மாணவர்கள் வந்து கரெக்டாக பாருங்கள், இது விட்டுறாதீங்க. பார்த்துட்டு தேவையான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து நாம் வந்து தெரிஞ்சக்கூடிய ஒரு கன்க்ளூஷன் என்னென்னா, ஜூலை 19ஆம் தேதியில் அல்லது 20ஆம் தேதி, அதாவது சனி ஞாயிறு நினைக்கிறேன், கண்டிப்பாக நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வெளிவரும் அப்படிங்கிறது இதை பார்க்க முடிகிறது, அஸ்யூம் பண்ண முடியுது. ரேங்க் லிஸ்ட் வெளியில் வந்துச்சுன்னா, வெளியே ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நாம் வந்து சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, எந்த கோட்டாவில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாட்டா என்ன சார் ஆகும் அப்படின்னா, அந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டில் கேன்சல்டு கேண்டிடேட்டு அவ்வளோதான், அவங்க வந்து இனிமேல் அந்த நீட்டே வர முடியாது. இந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க, அந்த 7.5 இடஒதுக்கீடில் அந்த டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா யூ வில் பி ட்ரீட்டட் as a ஜென்ரல் கேண்டிடேட்டாக ட்ரீட் பண்ணப்படுவீங்க, அவ்வளோதான். அதனால் டாக்குமெண்ட்டு தேவையான டாக்குமெண்ட்டை பார்த்துக்கிறது, அவங்கவுங்க பேரும் நேம் அதில் இருந்துச்சுன்னா, நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்து இதை அப்லோட் பண்ணுங்கள். அதுதான் வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக ட்ரீட் பண்ணப்படுவீங்க அப்படிங்கிறதான். ஸோ அதனால் வர ஜூலை 19, 20 தேதிகளில் கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடப்படும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து. அது தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.